கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு எதுவுமே சொல்ல வேணாம். 4 கிரகங்கள் 5ஆம் இடத்துல வரப்போகுதுங்க. ஒரு வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அது கூட ஒரு கேட்பரி சாக்லேட் வாய்க்குள்ளே விழுந்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இது இன்னும் புதுசாக இருக்கே. ஏன்னா புதுசாக இருக்கும்ல. அந்த மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ங்கிறது யோகஸ்தானங்க. யோகஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். நண்பர்களே, 5ஆம் இடத்துல இத்தனை பேர் வந்தாங்கன்னா சகல காரியங்களும் சித்தியாகும். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். தெய்வ குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற கடகராசி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு இறைவனே நேரில் வந்து மடியில் பிறப்பார். 5 பேருடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கப் போகிறது. திடீர்னு சொத்தாக சேருது. ஆச்சரியமாக இருக்குது. சொத்தாக சேருது. இதெல்லாம் நடக்க போகுது. சொத்து சேரப்போகிறது. போகிறப்போ உள்ளே கூப்பிட்றாங்க, இன்டர்வியூ பண்ணிங்க, நீங்கள் தான் சீனியர் இன்ஜினியர்ட்டாங்க, மாதம் 35,000 சம்பளம்ட்டாங்க. யாருக்கு தெரியும்? கடவுள் போடும் கணக்கு. நீங்கள் என்றுமே புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள், நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது. கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும். வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும் நண்பர்களை. ஆனால் அந்த நேரம் நீங்கள் அவருக்கு பாப்கார்ன் கொடுக்கணும், அவர் கூட பேசணுங்கிறது நீங்கள் விதி. அது நடந்திருக்கு. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கவலையப்படாதீங்க. உங்களுக்கான நல்ல உறவு உங்களை தேடி வருங்க. வாழ்க்கையை முதல்ல நம்புங்க சார். இங்கே நிறைய பேர் நம்புறதே கிடையாது. என்னத்தை வாழ்க்கை, என்னத்தை இப்படியே நம்ம இப்படியே இருந்தால் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். டிசம்பர் மாத பலன்கள். டிசம்பர் மாத பலன்களில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, வருஷத்துடைய கடைசி மாத பலன். இதுக்கு மேலே மாத பலன் சொல்லணுன்னா 2026 தான் போகணும். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசிக்கு செல்லுகின்றது. அதாவது குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டுங்க. இந்த மாதம் 4 ராசி அப்போ போகுது. அப்போது இவர்கள் தரும் நற்பலன்கள் எல்லாம் என்ன? இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்வில் என்ன விதமான வளங்களை தரப்போகிறது, நலங்களை தரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளும் யோகங்களும் வருகிறது, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு எதுவுமே சொல்ல வேணாம். உலகத்தில் இந்த கடகராசிக்காரர்கள்லாம் யாரேனும் இருந்தால் என்ன இருப்பீங்கல்ல, அவரெல்லாம் சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாதிரி சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. எங்கேப்பா இருக்கார் அந்த ராம்ஜி? இந்த பக்கம் தான் இங்கே போரூரில் தாயா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடகராசிக்காரர்களை இனிமேல் தான் நான் நல்ல விஷயம் நிறையா சொல்லிட்டு வரேன். உங்கள் மனசாத்திரம் சொல்லணும். முன்ன மாதிரிலாம் இப்போ உங்களுக்கு எதுவும் சொல்கிறது கிடையாது. அதனால் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு 4 கிரகங்கள் 5ஆம் இடத்துல வரப்போகுதுங்க. ஒரு வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து, அது கூட ஒரு கேட்பரி சாக்லேட் வாய்க்குள்ளே விழுந்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இது இன்னும் புதுசாக இருக்கே. ஏன்னா புதுசாக இருக்கும்ல. அந்த மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ங்கிறது யோகஸ்தானங்க. யோகஸ்தானத்தில் சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். ஒரு ஊரே டென்ட்டு போட்டு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த 5ஆம் இடத்துல இத்தனை பேர் வந்தால் என்ன ஆகும் நண்பர்களே? 5ஆம் இடத்துல இத்தனை பேர் வந்தாங்கன்னா சகல காரியங்களும் சித்தியாகும். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயோ இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு தெய்வ குழந்தை ஒன்று பிறக்கப் போகிறது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற கடகராசி தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு இறைவனே நேரில் வந்து மடியில் பிறப்பார். 5 பேருடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கப் போகிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா அவர்கள் பிறந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா 2-3 கிரகம் உச்சம், 3-4 கிரகம் ஆட்சி. என்னப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். என்னது இது, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, சனி ஆட்சி, செவ்வாய் உச்சம், என்ன புதன் உச்சம், எல்லாமே உச்சம். டக்குன்னு என்ன பண்ணேன், டகால்னு அந்த குழந்தையோட செக் பண்ணுங்க,
அவருடைய தலையை செக் பண்ணுங்கள், ஹெட்டை செக் பண்ணுங்கள், 666 எழுதியிருக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி என்னங்க 666 தான் செக் பண்ண சொல்கிறீங்க, ஏன்னா இது இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய குழந்தையே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா, இந்த 4 கிரகங்கள் இந்த ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தெய்வமே நேரில் வந்து ஒரு குழந்தை எல்லா விதமான கேரக்டராகவும் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு குழந்தை பிறக்க போகிறது. 5ஆம் இடம் என்பது சொத்து. திடீர்னு சொத்தாக சேருது, ஆச்சரியமாக இருக்குது. சொத்தாக சேருது, இதெல்லாம் நடக்க போகுது. சொத்து சேரப்போகிறது. இந்த சொத்து அந்த சொத்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீடு வாங்கலாம்னு நினச்சிங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய ஏதோ பூர்வீக சொத்து கேஸில் இருந்து உங்கள் பக்கம் திருப்பு வருது, நீங்கள் போய் கையெழுத்து போட்டால் போதும் பாகம் கிடைக்கும், சம்திங் அந்த மாதிரி 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது யோகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருகிறது. வாரணம் 1000 போல அந்த மாதிரி வாரணம் 1000 சூழ மங்களங்கள் கமழ அதெல்லாம். ஸோ அப்போ 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுக்கிரகமும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் எதை நோக்கி செல்லுகிறோமோ அந்த காரியத்தை சித்தி பண்ணுறதும் அந்த காரியத்தை சித்தி பண்ணாதது யார் கையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யார் கையில் இருக்குது சொல்லுங்கள்? இறைவனுடைய கையில் மட்டுமே இருக்கிறது. அதை தவிர வேறு ஆப்ஷன் உங்களுக்கு வேறென்றும் இல்லை. இறைவன் மட்டும்தான் அது முடிவு பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் என்ன பண்ணுறார் உங்களுக்கு, இறைவன் இந்த 4 தன்னுடைய அருளாலே உங்களுக்கு ஒரு தூக்கு தூக்கி விடுறார். சார், டீ கடல் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் பார்க்குறீங்க, நாளைக்கு மேக்கரான் கம்பெனியில் வேலை, காலையில் 8 மணிக்கு இன்டர்வியூன்னு பார்க்குறீங்க. அந்த பக்கமாக போகிற வேலை இருக்குது உங்களுக்கு, போகிற போக்கில் அப்படியே உலாத்திட்டு போவோம் அப்படின்ட்டு சும்மா போகும்போது ரெஸ்யூம் கொடுக்குறீங்க. போகிறப்போ உள்ளே கூப்பிட்றாங்க, இன்டர்வியூ பண்ணிங்க, நீங்கள் தான் சீனியர் இன்ஜினியர்ட்டாங்க, மாதம் 35,000 சம்பளம்ட்டாங்க. யாருக்கு தெரியும்? கடவுள் போடும் கணக்கு. நீங்கள் என்றுமே புரிந்து கொள்ளுங்க நண்பர்கள், நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காது, கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும். இந்த 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது கூட்டு போய் வேலை கொண்டு வந்து கொடுக்கும். கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஏதோ சினிமா தேட்டரில் பக்கத்தில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தவர்கிட்ட பேசி கொடுத்துருக்கீங்க, ஹலோ சார் ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா? அவர் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய ஒரு ஆள், அவர் பரவாயில்ல நல்லா பழகிறீங்களே நீங்கள் நான் அப்படின்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. சும்மா பேசுகிறீங்க, பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வேலைன்ட்டார். வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடும் நண்பர்களே. ஆனால் அந்த நேரம் நீங்கள் அவருக்கு பாப்கார்ன் கொடுக்கணும், அவர் கூட பேசணுங்கிறது நீங்கள் விதி, அது நடந்திருக்கு. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கவலையப்படாதீங்க, உங்களுக்கான நல்ல உறவு உங்களை தேடி வருங்க. அப்போது வாழ்க்கையை முதல்ல நம்புங்க சார். இங்கே நிறைய பேர் நம்புறதே கிடையாது. என்னத்தை வாழ்க்கை, என்னத்தை இப்படியே நம்ம இப்படியே இருந்தால் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். நம்ம இதை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் தான் வாழ்க்கையை நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும். அப்போது வாழ்க்கையில் முதல்ல நம்பணும். அந்த நம்பிக்கை இது மாறும், என்றேனும் ஒரு நாள் நானும் ஒரு பெரிய ஆளாவேங்கிறத நீங்களே முதல்ல நம்பணும். அதனால் கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்ட உயரத்தை தொடப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 31 நாட்கள், டிசம்பர் மாதம் 31 நாட்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளோ தூரம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க, பொருளாதார விஷயங்களை சிக்கி தவிச்ச சின்னமுன்னமான நீங்கள் தான். உண்மையாக நேர்மையாக கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நினச்சி இப்போ உங்களை பற்றி நீங்களே மறக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு. இந்த 11 மாதத்தில் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, பரதேச வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, நான் திரும்பியும் சொல்லி தான் சொல்கிறேன். நான்லாம் உங்களை ஒரு சகோதரனாக சகோதரியாக நினச்சி தான் அப்படி சொல்கிறேன். உரிமை உள்ள இடத்துல தான் ரியாலிட்டியை பேச முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன். அப்போ ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே இருக்குது, பரதேசி வாழ்க்கை தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வாழ்க்கை கூட பரவாயில்லைங்க, அதை விட லாக்கானவங்களாம் நிறைய அன்பர்கள் இருந்துட்டீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னல்களையும் சொல்ல முடியாத அளவுக்கு தொல்லைகளையும் அதாவது ஒரு மிகப்பெரிய கிரீடமாக உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க. ராஜாக்கு கிரீடம் வச்சா அது ராஜா கிரீடம் உங்களுக்கு வச்சா சந்தோஷம், ஆனால் வச்சது உங்களுக்கு லாக் பண்ணதுக்காண்டி வச்ச கிரீடம், அப்படி லாக் பண்ணிட்டாங்க. உங்களால் அவ்வளோ தூரம் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் தான் எதிர்பார்க்கிங்க.
அக்யூரேட்டாக ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோங்களேன். நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 90 to 3 to 4 மாதத்துக்குள்ளே நம்மளுடைய கடக ராசியில் பூச நட்சத்திரக்காரங்க நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. வேலையில் பிரச்சனை, வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத சூழ்நிலை, குடும்பத்தில் பிரச்சனை, மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம், இதெல்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ இது விலகுது. சனி வக்ர நிலையிலேருந்து மாறிட்டார். குருவோடைய பரிபூர்ண பார்வை சனி பகவானை வந்து டைரெக்டாக பார்க்குது. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய பிணைவு அப்படிம்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களை வச்சு செஞ்சிட்டார். 8ஆம் இடத்துல இருந்து தான் எட்டி அடித்தார். 9ஆம் இடத்துல போயுமா ஓடி ஓடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை வச்சு செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் அனுபவ பாடங்கள். சனி பகவான் ஒரு விஷயங்களை பிரச்சனையில் கொடுக்காருன்னா நீங்கள் எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் கூட உள்ள எல்லாருடைய சுயநலத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சூழ்ச்சியில் உங்களை எத்தனை பேர்லாம் வீழ்த்தினாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. கூடவே இருந்து நண்பன்டா தோழி தோழின்னு சொல்லி உங்களை ஏமாற்றின நபர்களுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இத்தனை விஷயங்களை நீங்கள் புரிய வேண்டிய சூழ்நிலை இந்த சனி பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக. ஆனால் இப்போ அதெல்லாம் அப்படியே மாறப்போகுது. 10 பேர் இந்த இடத்துல 2 பேர் இருந்தாலும் உங்களுக்கு உண்மையானவங்களாக இருப்பாங்க. 5 பேர் காரில் ஜாலியாக போன நீங்கள் இப்போ ஒரு ஆள் கூட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா போயிட்டு அந்த ஆள் கூட சந்தோஷமாக இருப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் சந்தோஷமானவன், என்கிட்ட உண்மையாக இருக்கான், எனக்கு அது போதும். இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ துன்பத்திலையும் என்கிட்ட இந்த நண்பர் உண்மையாக இருக்கார், இவர் நேர்மையானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு நபர்களாச்சும் உறுதுணையாக இருப்பாங்க. அப்போ இந்த 31 நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம், சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே போல் இந்த 2025 நீங்கள் வீட்டில் சந்தோஷம்னா என்னென்னு பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாதம் தான் கொஞ்சம் அப்படியே புன்னகை எட்டி பார்க்கும். அப்படி என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு பாட்டுமே உங்களுக்கு இனிமையான பாட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். ஓல்டு பாட்டெல்லாம் கேட்குறதெல்லாம் நீங்கள் தான். அந்த பழைய பாட்டுகள் 80 90 அப்படிங்கிற பழைய பாடல்கள், 2000 அப்படிங்கிற பழைய பாடல்களை அதிகமாக ரசனையுடன் கேட்குற ஆள்களே நீங்கள் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இனிமையான பாடல்களுடைய ஓசை காதில் ஒலிக்கும். அந்தளவுக்கு உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்கும். மங்கள இசைகள் பாடினா கூட மனசுக்குள்ளே காதில் கேட்காமல் இருந்த நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இசைகளை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் எடுத்துக்கலாம். சந்தான பாக்கியம் உண்டு. சந்தான பாக்கியம்னா என்னன்னு தெரியலையேங்க, நீங்கள் வேறு சந்தான பாக்கியம் சொல்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 80% நண்பர்களுக்கு சந்தான பாக்கியம்னா தெரியும். ஸோ சில 20% நபர்களுக்கு தெரியலங்கிறனால சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்னா, குழந்தை பாக்கியம் உண்டு. உறுதியாக இந்த டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட 5 வருடம் 7 வருடம் 3 வருடம் 2 வருடம் எக்ஸட்ரா ஏதோ ஒரு வருடம் ஏதோ ஒரு மாதம் இவ்வளோ நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை உங்கள் ராசியிலே அமர்ந்து குரு பகவான் பார்க்கார். அப்போ 1 5 9 7 இந்த 3 கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் சரி, அது நிவர்த்தியாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதே போல் பிள்ளைகளால் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க. இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே பெற்றவங்களாலும் நிம்மதி இல்லை, மற்றவங்களாலையும் நிம்மதி இல்லை, பெற்ற பிள்ளைகளாலையும் நிம்மதி இல்லைன்னு தான் அதிகமாக சொல்லுவீங்க. நீங்கள் ரியாலிட்டியாக அன்பை கொடுத்து பாசத்தை கொடுத்து அன்பாக வளர்ப்பீங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளில் சில குழந்தைகள் உங்களை லாக் பண்ணுவாங்க, டிப்ரெஷன் ஏற்படுத்துவாங்க, நிறைய அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அழுத்தம் மாறப்போகுது, அந்த ரியாலிட்டி அன்பு கிடைக்க போகுது. உங்களுடைய குழந்தைகள் உங்கள் மேலே ரியாலிட்டி அன்பை காட்டுவாங்க, உங்களை ரொம்ப புரிஞ்சு நடப்பாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. குழந்தைகள் மூலமாக நிறைய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உண்மை. இதை நீங்கள் கடகராசி என்பவர்கள் உங்களுடைய அம்மாவை எந்த அளவுக்கு நேசிச்சிங்க,
அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த பிரபஞ்ச சக்தி உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் ஃபீட்பேக்காக நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டுடணும். ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மான்னு கடகராசி என்பர்கள் 100க்கு 100 தடவை போட்டாலும் ஓகே தான். எத்தனை சதவீதம் நீங்கள் அம்மாவை லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. நீங்கள் கொடுக்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அற்புதமாக கொடுக்கும். மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதத்துல ஜென்ம குரு உச்சநிலையில வந்தாலும் கூட இவர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து மறையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு மனதளவுல ரொம்ப ரிலாக்ஸா இல்லாம எப்போதுமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையிலையும், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவுகள் இதெல்லாமே அதிகரிச்சிருக்கும். கடந்த ஒரு 3 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்திருக்கும். இதனால அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேடி அலையக்கூடிய ஒரு தருணம். அதுலயும் உங்களுக்கு அந்த 3 மாதத்துல 2 வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆகா நமக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் வருது, இந்த மாதிரியாக நம்ம சில விஷயங்களை தேடி போனோம்னா நமக்கு இந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கால சூழ்நிலையை இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஒரு சின்ன லெசன், அவ்வளவுதான். இந்த ஜென்ம குரு அப்படின்றது ஒரு ட்ரையல் மாதிரி தான். இது அடுத்த வருடம் உங்களுக்கு ஜூலை மாதத்துல இருந்து 2026 ஜூலை மாதத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதனால அந்த டயத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த குரு பகவான் உங்களுக்கு சின்னதா ஒரு பாடம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வீட்டுல கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கடகராசி என்பர்கள் மட்டும்தான் பேசுவாங்களே ஒழிய வேற எந்த நபர்களும் பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கு அந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். பேச்சு திறமை அப்படின்றது வாயிலே வட சுடக்கூடிய நண்பர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். கோச்சிக்காதீங்க இந்த மாதிரியாக சொல்றேன் அப்படின்றது. எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த பேச்சு திறமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளை உங்களுடைய திறமைகள் மூலமாக அப்சர்வ் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும். அதை செய்யாம நான் இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியாக நெகட்டிவாவே சில விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நெகட்டிவா ஹேண்டில் பண்ற விஷயங்களை நீங்க முற்றிலுமாக வெறுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. ஆட்டோமேட்டிக்காக இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நீங்க பாசிட்டிவாக செயல்படுவதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு சில பிரிவுகள், அதாவது நம்ம பழைய படம் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற அந்த விஷுவனுடைய படத்துல பாத்தீங்கன்னா அங்க கடைசி அது ஒரு டைலாக் இருக்கும். அந்த லக்ஷ்மி கதாநாயகி பேசுவாங்க, உடைஞ்சு போனதுதான், இன்னுமே அதை ஒட்ட வைக்க முடியாது, எல்லாரும் தூரத்துல இருந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத கேட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு கடந்த ஒரு 6 மாதத்துல நடந்திருக்கும். ரொம்ப கூட்டு குடும்பத்தையும் ரொம்ப உறவுகளையும் அனுசரித்து வாழக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கே இவ்வளோ பெரிய மன உளைச்சல்கள், அந்த உறவுகள் எல்லாமே தனித்தனியா போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இனியாவது அந்த உறவுகள் நம்ம கிட்ட நல்லா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும். கண்டிப்பாக அது மாறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். அதற்காக நம்ம கொஞ்சம் காத்திருந்துதான் அந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை முயற்சி செய்யறதுக்கு நீங்க மாற்றி அமைக்கணும். செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க ஒரு பைசா சம்பாதிக்கல அப்படின்னு சொன்ன அந்த உறவுகள் மத்தியில இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நீங்க லட்சக்கணக்குல சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம்
தருணமாக இருக்க போகுது. அவர்கள் முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசினாங்களோ அவர்கள் எல்லாருமே உங்களை ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு அங்க வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதுல நீங்க இந்த மாதத்துல எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல சேர்ந்துருங்க. ஏன்னா வர வர நாள் ஆக ஆக அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து நீங்க மீண்டும் வெளியில வர முடியாமல் இருக்கிறீங்க. அதனால இந்த இடத்துல நீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை முதல்ல பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நீங்க யோசிக்கலாம். அதனால மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்த வாய்ப்புகளை விட இந்த மாதத்துல வரக்கூடிய வாய்ப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அங்க கன்சல்டன்சி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன்லயே சில கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுவும் பெண்கள் பாத்தீங்கன்னா அங்க அந்த இடத்துல இருந்துகிட்டு, வெளிநாட்டுல இருந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு சில கன்சல்டன்சி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதனுடைய அங்கீகாரம் அப்படின்றது ஒருபடி முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கொஞ்சம் பல நாடுகளுக்கு சென்று உங்களுடைய கிளையன்ஸை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள்ல, அதாவது ஏற்கனவே பிரிந்த உறவுகள் மீதான சில அக்கறை அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரம். அவங்க பிரிந்த 5 வருடங்கள் ஆனாலும் அவங்க மேல இருக்கக்கூடிய பாசமும் அன்பும் இன்னமும் குறையாமல் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அவர்கள் மீதான சில அக்கறை அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதன் மூலமாக மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இருந்தாலும் விலகி இருக்கிறது, இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு விலகியே இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சேரக்கூடியவர்கள் நிரந்தரமாக சேர்றதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையுடனும், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பணம் செலவழிக்கிறது அப்படின்றது பெரிய அளவு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஏமாற்றம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். தகப்பனார் சம்பந்தப்பட்ட உடல் நலன்ல அடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும், நல்ல ஒரு உடல் நலன் பிரச்சனைகள்ல இருந்து, வியாதிகள் தொந்தரவுகள்ல இருந்து தீர்வுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரியான சில தசாபுத்தி பலன்கள் அப்படின்றது நிறைய இருக்கு ஜோதிட ரீதியாக. அதை உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க. பௌர்ணமி வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலையோ இல்ல சிவன் கோயிலையோ உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திங்கட்கிழமை, அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நிறைய ஒரு டெவலப்மெண்ட்டை இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்கலாம். முகம் வசியம், ரொம்ப பாசமானவங்க இந்த கடகராசிக்காரங்க. என்னென்னா கடகராசி சாப்பாடு அவங்க ஒருத்தங்க கொடுக்குற விதத்துலேயே அவங்க எந்த ராசியும் கண்டுபிடிச்சிடலாம். கடகராசி போதும் கூட அள்ளி போட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட பிடிக்கும், மற்றவங்களுக்கு பாசம் காட்ட அதிகம் பிடிக்கும். அவங்க முகம், இப்போ நேற்று எந்த கிளாஸ் நடந்தது, தனாகாஷம் மும்பையிலேருந்து ஒரு அம்மா வந்தது. அவங்கள பார்த்தோமே கேட்டேன், நீங்கள் கடகராசின்ட்டு. முகம் அப்படியே நிலா மாதிரி வட்டமாக இருக்கும். ஸோ அந்தமாரி முகம் இருக்கவங்க ரொம்ப பாசமானவங்க, சூப்பராக சமையல் செய்கிறவங்க, சமையல் பிஸ்னஸும் அவங்களுக்கு நல்லா வரும். அந்த கடகராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது, அதோட கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுது. இந்த 2025 ஜென்ரலாகவே நம்மளுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2025 நம்மளுக்கு ரொம்ப பெட்டராகவே இருந்தது 2024 கம்பேர் பண்ணும்போது. அது இந்த கடைசி 2 மாதம் சூப்பராகவே இருந்தது. ஏன்னா குரு அதிசாரம்லாம் வரவும் நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஓவராலாகவே நல்லா இருந்தது. என்னென்னா தனம் 2ஆம் வீட்டில் கேது இருக்கும். தனம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணத்தை விட்டுட்டிங்கன்னா திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தனம் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒன்று. குடும்ப விஷயத்துலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஏன்னா கேது இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்குன்னா, ராஜகணபதி ஃபோட்டோ நீங்கள் வால்பேப்பரை வச்சுக்கலாம், வீட்லேயும் வச்சு வழிபடலாம். ஒரு அருகம்பில்லை வீட்டில் வச்சுருங்க, பேக்கில் வச்சுருங்க, சூப்பராக எஃபெக்டாக இருக்கும்.
3ஆம் வீடு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க. ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்க டைம். டாக்குமெண்டேஷன் மெயினாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ண நேம்லாம் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஷ்யூஸ் வந்தால் மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷனில் வரும், அது பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ரெகுலராக படிக்கிறத இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு படிங்க. பண்ணிங்கன்னா அதில் நம்ம ஜெயிச்சிடலாங்க. சரிங்களா? அது என்ன தெய்வத்தை வழிபடணுன்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்துவாங்க, அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். நல்ல விஷயம் என்னென்னா 4ஆம் வீடுலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. சரிங்களா? ஸோ வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். என்னென்னா பார்த்து கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? 5ஆம் வீடு மைண்ட் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அது பண்ணாலே குடும்பத்தில் வந்து நல்ல சுமூகமான சூழ்நிலை அமையும். பசங்க சின்ன சின்ன பசங்கன்னா தான் அவங்களோட இருக்க இந்த சின்ன சின்ன சண்டைகள் இது எல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற டைம். டிசம்பர் 17க்கு அப்புறம்லாம் நிறைய பேர் ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே. அண்டு 6ஆம் வீடு உடல்நிலை டிசம்பர் 16க்கு அப்புறம்னா உடல்நிலை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கடக ராசி வந்து டக்குன்னு சளி பிடிச்சிரும், நீர் ராசி டக்குன்னு சளி பிடிச்சிரும், கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வரும். அது இப்போ வந்து மார்கழி வருது, ரெகுலராகவே நம்மளுக்கு கோல்டு வரும். அண்ட் இப்போ அந்த உங்களுடைய அந்த 6ஆம் வீடும் எப்படின்னா சூரியன் செவ்வாய் வருது. ஸோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். எப்போவுமே கையில் வந்து ஒரு கை வைத்தியம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன சித்த மருத்துவம்னா பெருசாலாம் இல்லை, பாலில் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு இடித்து போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலே உடம்புக்கு அவ்வளோ இம்யூன் பவர் அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியம் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் வேறு நிறைய ஊர்களுக்கு இப்போ நான்லாம் ஊராக போயிட்டுருக்கேன், கோயில் கோயிலாக போயிட்டுருக்கேன். இந்தமாரி போகிறவங்களுக்குலாம் கை வைத்தியம் கையில் இருந்தால் தான் அந்த எதிர்ப்பு சக்தி வச்சுட்டு நம்ம தாங்கி நிற்கிறதுக்கு. சரிங்களா? அண்ட் 7ஆம் வீடு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் நல்ல சுமூகமான சூழ்நிலை இருக்குது. ஆஃபீஸில் பார்ட்னர்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் நல்ல டைம் இருக்குது. அது எவ்வளவு சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த சூழ்நிலைகள் நிறைய வரும். நிறைய பேர் கொடுக்குற சூழ்நிலை வரும், நிறைய பேர் வாங்குகிற சூழ்நிலை வரும். பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ராகுலாம் அந்த வீட்டில் இருக்குது. திடீர்னு அந்த கடனை வந்து பெரிய கடனை இழுத்து விட்டுரும். பிரச்சனைகளும் இப்போ கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பெருசாக இழுத்து விட்டுரும். பரிகாரங்கள் எப்படின்னா டாக்குமெண்டேஷன் சொல்கிறது. ஃப்ரெண்டு வந்து என்னடா என்கிட்டலாம் பாண்டு பேப்பர் கையெழுத்து கேட்பியான்னு சொன்னான்னா நெட் பேங்கிங்கில் கொடுத்துருங்க. கேஷில் கொடுக்கவே கொடுக்காதீங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியணுங்க. டெக்னாலஜி எல்லாமே கடவுள் தான், டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரியணும். அதை பரிகாரமாக யூஸ் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷனாக பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃப் ஆகிடுவீங்க. இன்னொன்று, எந்த ராசிக்கு நம்ம எந்த பேர் ராசிக்கு நம்ம கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 1000 2000 கொடுக்குறீங்கன்னா சரி, லட்சத்துலலாம் கொடுக்குறீங்கன்னா ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து இந்த ராசிக்காரங்களுக்கெலாம் நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. சரிங்களா? பேர் ராசி வச்சு சொல்லலாம், இவங்களுக்கு கொடுத்தா பணம் வருமா வராதான்னு. அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா பணம் தப்பிச்சுக்கும். சரிங்களா? இதுக்காக தான். அண்டு வேலையும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? வேலை ஸ்தானம் நல்லா இருக்குது. கடல் தாண்டி போகிறவங்களாம் தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஃபாரின் போகிறதுக்கு தைரியமாக ட்ரை பண்ணலாம். ப்ரமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். சார் February March தான் சார் ப்ரமோஷன்னா இப்போவே அதுக்கான விஷயங்களை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஹிஸ்ட்ரி இந்த வருஷம் என்னென்ன சாதிச்சிங்க அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ஒரு மெயிலாக எடுத்து மேனேஜருக்கு காமிச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வர மாதிரி இருக்குது, வந்ததுனாலும் நல்ல விஷயத்தில் அதை செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு 12ல் குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப விரயம் வரும், செலவு வரும், சுப செலவுகளாக வரும். வர காசை வந்து நல்ல விஷயத்தில் யோசித்து கரெக்டாக, அதான் நம்ம சொன்ன 4ஆம் வீடு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து வண்டி வீடு ஏதாவது எஃப்டி நகை வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டைம் சூப்பராக இருக்குது. ஒரு ஜோசியரை பார்த்து உங்களுக்கு எதில் உங்கள் ராசி கட்டத்துக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்றத பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தெய்வ வழிபாடு அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்மன், லலிதாம்பிகை அம்பாள் வழிபாடு சூப்பராக இருக்கும். நீங்கள் அம்பாளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் பால் சம்மந்தமான பொருட்களை அன்னதானமாக கொடுங்க, ரொம்ப நல்ல வேலை செய்யும். இந்த 2025 நம்மளுக்கு சூப்பராக இருந்தது. இந்த டிசம்பர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2026 நல்லபடியாக அமைய வாழ்க வளமுடன்.